தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே ஆறுதல் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசுவானவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஆம், உலகத்தை எல்லாம் படைத்த ஆண்டவர் பரலோகத்தில் வானலோகத்தில் அவர் இருப்பதை விட்டுவிட்டு மனித அவதாரமாக மனிதர்களோடு கூட சஞ்சரிக்கும்படி, மனிதர்களோடு கூட உலாவும்படி அவர் பூமிக்கு இறங்கி வந்தது எத்தனை பெரிய அதிசயம், எத்தனை பெரிய ஆச்சரியம். இந்த நாட்களிலே நான் உன்னோடு கூட இருப்பேன், எப்பொழுதும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிற அநேகர் நம்மோடு கூட இருப்பதில்லை. சிலர் மரணத்தினாலே நம்மை விட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள். சில சமயத்தில் வாக்கு பண்ணினவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறார்கள், சண்டை போட்டோ மற்ற ஏதோ ஒரு காரணங்கள்னால. சில சமயத்தில் சில கணவன்மார் மனைவியை விட்டு வேறொருவரோடு பிரிந்து விடுகிறார்கள். சில மனைவிகள் கணவனை விட்டு வேறொருவரோடு பிரிந்து விடுகிறார்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து விடுகிறார்கள். சகோதரிகள் சண்டை போட்டு பிரிந்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்றைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு அவர் இம்மானுவேல் என்ற பெயரில், இயேசு என்ற பெயரில் வானத்தை விட்டு இறங்கி வந்தார். உனக்காக அவர் அதை தான் செய்திருக்கிறார். இதனால் இயேசுவானவர் யாருக்கோ அல்ல, உனக்காக பிறந்திருக்கிறார். உன்னோடு கூட இருக்கும்படிக்கு நகோமி வாழ்க்கை இழந்து நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போய்விடுகிறேன் என்று சொன்ன சூழலில் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார், திரும்ப துளிர்க்க பண்ணினார். இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து உன்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்படிக்கு, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து உன்னோடு கூட நடக்கும்படிக்கு அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் இம்மானுவேல் என்று பெயரில் பூமிக்கு இறங்கி வந்தவர். கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.